மேலே சைடு இருந்த கேப்பை ஃபில் பண்ணியாச்சு. நாளைக்கு அப்போ பாசிட்டிவ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, ட்ராப்பாக கூட இருக்கலாம். பேங்க் நிஃப்டியில் ஒரு பிரேக் அவுட் நடந்தது. அந்த பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் அவுட்டா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. நிஃப்டி டே சார்ட் எடுத்திருக்கோம். டே சார்ட்டில் இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ், ஆனால் ரொம்ப ஸ்லோவான மூவ், போரிங் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகிருக்கும். ஸோ மூமெண்ட்டு இன்னைக்கு அந்த மாதிரி தாங்க இருந்தது. ஸோ அதனால தான் இது எக்ஸாக்ட் மூமெண்ட்டா அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. நேற்று வந்து நம்ம சப்ளை ஜோன் அப்புறம் சப்போர்ட் ஜோன் எல்லாமே மார்க் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு என்ன இருக்குது, ஒரு மினி சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். 25 650 680 வரைக்கும் கரெக்டாக மார்னிங் ஓப்பன் ஆனோம்னா அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து ஒரு கொஞ்ச நேரம் அந்த கன்சாலிடேஷன் பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பிளாட்ஃபார்மை பிரேக் அவுட் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட், ரொம்ப ஸ்லோவான அப் ட்ரெண்ட், பட் அப் ட்ரெண்ட். அது வந்து சப்ளை ஜோன் வரைக்கும் போனாங்க. அந்த சப்ளை ஜோனில் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கீழே வந்துட்டு அப்புறம் ஒரு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் நியர்பை ஏரியாவில் திருப்பியும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெண்டு விதத்தில் பார்க்கலாங்க. இது ஒரு அப் ட்ரெண்டாகவும் பார்க்கலாம். இல்லைன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் தேதி ஒரு கேப் டவுன் ஆச்சு. இந்த கேப் டவுனுக்கு முன்னத்த க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,796 அந்த ஏரியாவில். ஸோ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கூட மார்க்கெட் மேலே வந்திருக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு கிளியராக கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கோட ஹை 25,828 கிராஸ் பண்ணி சஸ்டெயின் ஆனாங்கன்னா அப் ட்ரெண்ட் கன்ஃபார்மாக போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா திருப்பியும் இந்த பிளாக்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா? இந்த சப்போர்ட் பிளாக்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து கீழே போகிறாங்களா மேலே போகிறாங்களாங்கிறது ஒரு கன்சாலிடேஷன் போட்டு அதுக்கப்புறம் தாங்க டிசைட் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இன்னைக்கு டெலிகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு மெயினாக நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐடி அப்புறம் பேங்கிங் செக்டர்ஸ். பேங்கிங் செக்டர்ஸ் தான் ஆல்மோஸ்ட் 35% நிஃப்டியோட டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. ஸோ பேங்கிங் பெர்ஃபார்ம் பண்ணங்காட்டி இன்னைக்கு நிஃப்டி அப் ட்ரெண்டில் போயிருக்கு. ஐடி வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1.5% வந்து டவுனில் தான் இருந்தது. மார்னிங் ஒரு டைமில் அது 2% பக்கத்தில் இருந்தது. அப்புறம் வந்து ஒரு 1.5% வரைக்கும் வந்திருக்குங்க. ஸோ பேங்கிங் செக்டாரோட ஒன்லி சப்போர்ட்னால தான் இப்போ நிஃப்டி மேலே வந்திருக்கு. நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து லைஃப் டைம் ஹையில் இதாகிட்டு இருக்கு, ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு பேங்க் நிஃப்டியில் வந்தால் கட்டாயமாக நிஃப்டியில் அது ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கும். ஸோ அது என்னங்கிறத பேங்க் நிஃப்டி சார்ட்டில் பார்த்துடலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாளைக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் வந்து 25,870 25,900 வரைக்கும். அதை தாண்டினா 939 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 26,000. ஸோ இது வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. சப்போஸ் 25,828 வந்து சஸ்டெயின் பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக்குக்கு வந்துடுவாங்க. இந்த சப்போர்ட் பிளாக் இருக்குல்லங்க, அந்த சப்போர்ட் பிளாக்குக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன கன்சாலிடேஷன் ஆகிட்டு என்ன ரிசல்ட்டுங்கிறது தெரியும். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா போன எக்ஸ்பிரிங்கும்போது ஜான்வரி எக்ஸ்பிரிக்கு அப்புறம் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டில் இருந்தாங்க. 58,100 வரைக்கும் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அமெரிக்கன் டீல்னால ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 3,000 பாயிண்ட், 3,000 கூட இல்லை, அதை விட ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன், 4,000 பாயிண்ட் ஒரு ஹை 2 நாளில். இதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி கன்சாலிடேஷன் மோடில் ஆல்மோஸ்ட் இந்த மந்த் ஃபுல்லாக போச்சு. இந்த மந்த் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஒரு 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 3 கேண்டில் வந்து ஒரு நம்மளுக்கு க்ரீன் கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அர்த்தம்? இந்த க்ரீன் கேண்டில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத க்ரீன் கேண்டில்ஸாக இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் எவ்வளோ கம்மியாக இருக்குது. அப்புறம் இந்த க்ரீன் கேண்டில் சைஸ் சின்னதாக இருந்தாலும் வால்யூம் ஹையாக இருக்குது. ஸோ வால்யூம் வந்து இந்த இடத்துல பெருசாக இந்த 3 கேண்டிலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்ப்போம். மேபி அந்த எக்ஸ்பிரி முடிஞ்ச 2 நாளில் ஒரு 4,000 பாயிண்ட் மேலே இருக்கும்போது இங்கே வந்து நிறைய பேர் ட்ராப் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த ட்ராப்லேருந்து வெளியில் வர்றதுக்கு வேண்டி இப்போ மார்க்கெட்டை மேலே போகுதா அப்படியா கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும்.
ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாச்சுங்க. இப்போ 61,764 அது வரைக்கும் தான் மேலே இருந்தது. அது வரைக்கும் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 560 அந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 3 days வந்து கோயிங் டு பி கிரிட்டிக்கல்ங்க. இதர் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பி கீழே வருவாங்க. ஸோ அப்படி கீழே வந்தால் எது வரைக்கும் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 0.5% வரைக்கும் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது வந்து 59,774. இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ஹெல்த்தியான மெத்தட் ஆஃப் கோயிங் அஹெட்ங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த 4000 பாயிண்ட்ல 3வது நாளே உங்களுக்கு வந்து 0.5 டேப் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வால்யூம் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்யூம் சப்போர்ட் இல்லை. இந்த 0.5 டேப் பண்ணும்போது அந்த கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்ன கேண்டில் இருக்கு. ஸோ வால்யூம் சப்போர்ட் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இல்லைங்க. அதனால திருப்பியும் கீழே வரக்கு உண்டான சான்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஒரு 0.5 வந்து ஒரு கன்சாலிடேஷன் பண்ணி ஒரு வால்யூம் கேதர் பண்ணிட்டு மேலே போனாங்கன்னா அந்த ஒரு ரேலி வந்து ஸ்ட்ராங்கான ரேலியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்பிரிக்காக கூட இந்த ரேலி இருந்திருக்கலாம். ஒரு புல் ட்ராப் மாதிரி கிரியேட் பண்றதுக்கு வேண்டி இந்த ரேலி இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ட்ரேடு என்ன அப்படிங்கறத பார்த்துருவோம். இன்னைக்கு ட்ரேட் பார்த்தீங்கன்னா மார்னிங் புட் சைடில் ஒரு என்ட்ரி கிடைச்சிது. ஆனால் இந்த என்ட்ரி வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருனாலையும் கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 3 கேண்டலில் அந்த டார்கெட் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரேலியை கேப்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா வந்து க்ளோஸ் பிலோ வந்தாச்சு. க்ளோஸ் பிலோ வந்ததுன்னே நம்ம அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கு யோசிச்சிருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேண்டலில் மேலே போய் டார்கெட் அடிச்சாச்சு. ஒரு ரீடெஸ்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ ரீடெஸ்ட் இல்லைனாலே அந்த இடத்துல நம்ம என்ட்ரி கிடையாது. ஏன்னா அது சேஃபான என்ட்ரி கிடையாது. இது மேனிப்புலேஷன் என்ட்ரிங்கிற மாதிரி போயிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் ஒரு 11:10 அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ல உங்களுக்கு ஒரு 10 மணிலேருந்து 10:40 வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் போச்சுங்க. இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. இந்த பிளாட்ஃபார்மை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போனாங்க. மேலே போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 11:10 அப்படிங்கும்போது அந்த பிளாட்ஃபார்மை ரீடெஸ்ட் பண்ணாங்க. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் கால் சைடு போட்டாங்க. அந்த கால் சைட்லேருந்து திருப்பி வந்து இந்த கேண்டில் எக்ஸாக்டா 11:10 பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்ததுங்க, ரீடெஸ்ட் நடந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். பிளாட்ஃபார்ம் அப்புறம் ரீடெஸ்ட், ஸ்டாப் லாஸ் பிலோ த பிளாட்ஃபார்ம். அதுதாங்க லாஜிக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100 rupees ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 113 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும்போது என்ட்ரி போட்டிருந்தோம் ஒரு 11:10. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரங்க, 1:55, 2:15. நம்மளோட டார்கெட் வந்து க்ளோஸ் ப்ரீவியஸ் டே க்ளோஸாக தான் இருந்தது. ஏன்னா ரெண்டுமே டவுனில் இருக்காங்காட்டி ப்ரீவியஸ் டே க்ளோஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வைப்போம். ஸோ 150 தான் நம்ம டார்கெட் வச்சிருந்தோம். அந்த 150 டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 215 அடிச்சிட்டாங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லே போட்டிருந்தேன். அது இல்லாமல் டெலிகிராம் சேனல்ல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புட்டு வந்து 125 கட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கட் பண்ணாங்க. நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம எதர் ஸ்டாப் லாஸ்க்கு வெயிட் பண்ணணும் இல்லைன்னா டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். அந்த பிளாட்ஃபார்முக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸு. ஸ்டாப் லாஸ் ஒரு தாட்டிங்கோட அடிக்கல. இந்த இடத்துல மேலே கீழே போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல கால் சைடில் ஸ்டாப் லாஸ்க்கு வந்துதான் வரவே கிடையாது. ஸோ இங்கே ட்ரேட் ஆகிட்டே இருக்காங்க. மேலே ஒரு 2 பாயிண்ட் மேலே ஏறுறது, 1 பாயிண்ட் கீழே இறங்குறது, அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. ஸோ வி ஹாவ் டு வெயிட்டுங்க. இதர் ஸ்டாப் லாஸ் அடிக்கணும் இல்லைன்னா டார்கெட் அடிக்கணும். இப்போ டார்கெட் வந்து அடிச்சாச்சு, அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து இன்னத்த ட்ரேடு, இந்த ஒரு ட்ரேடு தான் நம்மளுக்கு கிடைச்சது இன்னைக்கு. ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இது இன்னைக்கு வந்து ஒரு போரிங் மார்க்கெட். அவ்வளோ பொறுமை வந்து எல்லாத்துக்கும் இருக்காது. எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? அப்புறம் மெயினாக மேஜராக எல்லாரும் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புட் சைடில் திருப்பி ஒரு ரேலி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. நான் அதனால தான் குரூப்பில் தெளிவாக போட்டிருந்தேன், இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கிடைச்சிருந்ததுனாலும் ப்ரீவியஸ் டேவோட லோக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி கொடுப்போம்.
அந்த லோக்கு மேல இது போகவே இல்லை, அதுக்குள்ளேயே தான் இருந்தது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன மேனிப்புலேஷன் வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல என்ட்ரிங்கிறது கன்சிடர் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். அதே கால் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே தான் இருக்கு, இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே தான் இருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல மேனிப்புலேஷன் என்ன வேணாலும் நடக்கலாம், இந்த இடத்துல மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கு கம்மி. அதுதான் நம்ம முதல்ல இருந்து என்ட்ரி சிக்னல்ஸ் வீடியோல இருந்து நம்ம சொல்ற ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ட்ரேட் கிடைச்சதுங்க, ஒரு 35 பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்புறம் நாளைக்கு என்ன செட்டப், ட்ரேட் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வைஸ் அனாலிசிஸில் கால் சைடில் 143க்கு மேலே இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 159. அப்போ ஸ்பாட்ல வந்து 25,828 வரைக்கும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். அதை கட் பண்ணாங்கன்னா 198 வரைக்கும் போவாங்க. இதுக்கு என்னங்க கண்டிஷன் 198 வரைக்கும் போறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 111 கட் பண்ணிட்டு கீழே வந்துருச்சுன்னா இது 198 வரைக்கும் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து 111 கட் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி கிடையாது. ஸோ இது கட் பண்ணிருச்சுன்னா 100% இந்த இடத்துல 159க்கு மேலே போச்சுன்னா ஒரு 100% சான்சஸ் வந்து இங்கே இருக்குங்க, அங்கே ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 117க்கு மேலே இருக்கும்போது இந்த 143லேருந்து 82க்கு இன்னத்த லோக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது ஸ்பாட்ல என்ன மூமெண்ட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,820லேருந்து கீழே இருக்க நம்ம சப்போர்ட் பிளாக் இப்போ 25,820லேருந்து 25,720 750 அந்த ரேஞ்ச் போகும்போது உங்களுக்கு 118லேருந்து 150 வரைக்கும் போகலாம். சப்போஸ் அந்த 720 கட் பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 167. ஸோ 167க்கு மேலே சஸ்டைன் ஆனாங்கன்னா உங்களுக்கு 195 223 வரைக்கும் டார்கெட்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் கால் சைடு 198, அதுக்கப்புறம் 213 223 வரைக்கும் டார்கெட்ஸ் இருக்குங்க. சரிங்களா? ஸோ கால் சைடு என்ட்ரி இந்த புட்டோட இன்னத்த லோவை கட் பண்ணா ஒரு மொமெண்டம் கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. அதே புட் சைடு வந்து 143 கீழே இருந்தாங்கன்னா 82 போகும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் வந்து இதை கட் பண்ணலாம். ஓகேங்களா? கிளியருங்களா? ஸோ சென்செக்ஸ் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். சென்செக்ஸோட நாளைக்கு எக்ஸ்பிரி. ஸோ எக்ஸ்பிரினாலே கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாட் சைஸு மறந்துடாதீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு வர்ற பாயிண்ட் வரும், ஒரு லாட்டோட நிறுத்திக்கணும். அது 15 ரூபாயில ட்ரேட் ஆனாலும் பரவாயில்ல, 400 ரூபாயில ட்ரேட் ஆனாலும் பரவாயில்ல. சரிங்களா? கொடுக்குற 100 பாயிண்ட்டை கட்டாயமாக கொடுக்கும். ஓகேங்களா? அது மாதிரி கன்சிஸ்டண்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83,800 இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது 600 வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட். 600 கட் பண்ணாங்கன்னா 400 வரைக்கும் போயிடலாம். மேக்சிமம் நான் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட்டை எதிர்பார்க்குறேன் நாளைக்கு. சப்போஸ் 400 கட் பண்ணா 280 160 இது வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியில் உங்களுக்கு 25,650 ரேஞ்ச் வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வரும். ஓகேங்களா? அது தகுந்த மாதிரி ட்ரேட் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் அரௌண்ட் ஒரு 10:30 11 o'clock வரைக்கும் இந்த ஏரியாக்குள்ளே கன்சல்டேட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா இதுக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியாவில் கன்சாலிடேட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு கீழே வரலாம், இல்லைன்னா திருப்பி ஒரு அப் ட்ரெண்ட் போகலாம். ஸோ அப் ட்ரெண்டில் இதுக்கு அடுத்த டார்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,000 அப்புறம் 84,200 இது 2 டார்கெட் இருக்கு. ஸோ 84,000 அப்புறம் 84,200 ஸோ இந்த 2 டார்கெட் இருக்குங்க. சரிங்களா? ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பிரியில் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. நம்மளுக்கு பெரிய மொமெண்டம் ஹீரோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 100 லாட்டு 50 லாட்டெல்லாம் போடாதீங்க. நம்மளுக்கு எவ்வளோ லாட் முடியுமோ, நம்ம ரிஸ்க் கேபிட்டல் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது வந்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுன்னா ஒரு
ஷார்ப்பான ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். அந்த ஷார்ப்பான ப்ராஃபிட் புக்கிங் வந்து உங்களுக்கு 0.5 வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. சப்போஸ் ப்ராஃபிட் புக்கிங் வந்தா இது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நாளானிக்கு நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். சரிங்களா? ஸோ வால்யூம்ஸ் வந்து இந்த பெரிய மூவை பெருசாக சப்போர்ட் பண்ணலை. அது மட்டும் டெக்னிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எந்த சைட் ட்ரேட் எடுக்கிறீங்க, எப்படி ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.